இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது நேற்று தாக்குதல் நடத்தியது. தெஹ்ரானில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியின் மாளிகை, அதிபர் மசூத் பெசஷ்கியான் அலுவலகங்கள், ராணுவ தலைமையகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் குண்டுகள் வீசப்பட்டன. இதில் கமேனியின் அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கமேனி இறந்துவிட்டார் என்று ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. கமேனியின் மகள், மருமகள் மற்றும் பேத்தி ஆகியோரும் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரான் நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. கமேனியின் மரணத்தை தொடர்ந்து அவருக்கு நெருக்கமான முக்கிய ராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதல்களில் ஈரான் நாட்டின் ராணுவ அமைச்சர் அஜீஸ் நசீர் சாதே, ஈரானிய ராணுவ தலைமை தளபதி அப்துல் ரஹீம் மௌசவியும் கொல்லப்பட்டனர். இதனை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. கமேனியின் முக்கிய ஆலோசகர்களில் ஒருவரும் ஈரானின் மூத்த பாதுகாப்பு ஆலோசகருமான அலி ஷாம்கானியும் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஈரானின் ராணுவ கொள்கைகளை வகுப்பதில் மிக முக்கியமானவராக அலி ஷாம்கானி செயல்பட்டு வந்தார். ஈரான் ராணுவத்தின் சக்தி வாய்ந்த படைப்பிரிவாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை செயல்படுகிறது. இஸ்ரேல் தாக்குதலில் புரட்சிகர காவல் படை தளபதி முகமது பக்போரும் கொல்லப்பட்டார். கமேனியின் ராணுவ தலைமையகத்தின் தலைவரும் உயர் ஆலோசகருமான முகமது ஷிராஷியும் கொல்லப்பட்டார். 1989ஆம் ஆண்டு முதல் ராணுவ தலைமையகத்தில் தலைவராக இருந்த அவர் கமேனியின் நம்பிக்கையை பெற்றவர்களில் ஒருவராகவும் இருந்தவராவார். ஈரானின் உளவுத்துறை தலைவர் சலா அசாதியும் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தார். இவர் இஸ்ரேலுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றியவர் ஆவார். ஈரானின் அணு ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் ஹொசைன் ஜபல் அமெலியன் மற்றும் அந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் ரசா மொசஃபாரி நியா ஆகியோரும் இஸ்ரேல் வீரர்கள் நடத்திய தாக்குதலில் இறந்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது.